ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குப்பா, இளைஞர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கு. போற இடத்துலலாம் எனக்கு வரவேற்பு தான். விஜயோட முகத்தை மட்டும் காட்டுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்படின்னு புருடா விட்டுருந்த விஜய்க்கு உண்மையிலே தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு செயல்கள் எல்லாம் இறங்கி என்ன பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னு தான் ரொம்ப பரபரப்பா ஏற்பட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில பிரபு அவர்களை எதிர்த்து பல சுயேட்சைகள் என்ன பண்றாங்க போட்டிடுறாங்க. இந்த சுயேட்சைகளுடைய வாக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால உஞ்சனை ராமசாமி என்ன பண்றாரு, ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளர்கிட்ட போன் பண்ணி ஆதரவு கேட்டிருக்கிறார். இந்த பொழப்பு உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குல்ல, உங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குல்ல, எல்லா கருத்து கணிப்பிலும் விஜய் 70% எடுத்துருவாரு, 80% எடுத்துருவாரு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப எதுக்கு சார் அடுத்து வந்த தயவு உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க தோணல. ஏன்னா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேல இருக்கிறவங்களுக்கு விஜய் தான் பிரச்சனையே. ஏன்னா போற இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, எதனா ஒன்று நடிச்சு விடுறேன்னு நடிச்சு விடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, வகையா மாட்டிக்கிறாரு. எப்ப இது திமுகவுடைய வாக்குறுதி தானே, எப்ப இது ஆந்திர முதலமைச்சருடைய வாக்குறுதி தானே, இப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. உண்மையிலேயே இவருக்கு ஆதரவு இருக்க கூட்டம் கூடுறதுனாலலாம் ஆதரவு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு போக முடியாது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே காரைக்குடியில தோல்வி பயம் வந்துருச்சு. அதனாலதான் உஞ்சை ராமசாமி அவர்கள் என்ன பண்றாரு, இல்ல நீங்க வந்து சுயேட்சையா நிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 சுயேட்சை வேட்பாளர்கிட்ட என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காரு. நீங்க சுயேட்சை நிக்கிறீங்க, இங்க காரைக்குடியில நம்ம டாக்டர் இந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, ரொம்பலாம் பெருசெல்லாம் கிடையாது, 500 வாக்கு 1000 வாக்குல தான் அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்றாரு. சரி, 1000 வாக்கு 500 வாக்குல வெற்றி பண்ணா வெற்றி பெற்று போங்க, அப்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா, இல்ல இல்ல இந்த 500 வாக்கு 1000 வாக்கு உங்களால பிரிஞ்சுட்டு வரக்கூடாது, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சூப்பரா செஞ்சிடலாம் சார், ஆனால் நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சுயேட்சை வேட்பாளர் தானே, நீங்க வந்து தேர்தலில் நிக்காம நீங்க விலைக்கெல்லாம் போக தேவையில்ல, உங்க வாக்கு என்ன பண்ணுங்க எங்களுக்கு திருப்பி விடுங்க. அதாவது நீங்க பிரபுக்காக வேலை செய்யுங்க, உங்களை தேர்தல் வந்து ஒதுக்கலாம் நான் சொல்லலை, நீங்க தேர்தலில் நில்லுங்க, ஆனா உங்களுக்கு வர வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கு அப்படியே இந்த பக்கம் அந்த பிரபுவுக்கு திருப்பி விடுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, உஞ்சனை ராமசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. உண்மையிலே இது வெக்கக்கேடான செயல். இந்த அளவுக்கு மானங்கெட்டு வெக்கங்கெட்டு நீங்க ஓட்டு கேட்கணுமா அப்படின்னு தான் இங்க வந்து எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ இந்த ஆடி எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேனுடைய பயத்தை தான் காட்டுது. இங்க டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வரோங்க, போற இடத்துலலாம் எங்களுக்கு ஆதரவு கிடைக்குது, போற இடத்துலலாம் நாங்க தான் வரணுன்றாங்க, போற இடத்துலலாம் விசில் ஊதுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஹைப்பர் பண்ணி விட்டாங்க. ஆனா இப்ப என்னடா கல நிலவரம், இவங்களுக்கே எல்லாமே ஆப்பா மாறிது. போற இடத்துல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க சார் எங்களை. விஜய்லாம் குடும்பத்தையே கவனிக்கலையே, எங்களை வந்து எப்படி கவனிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தை பத்தியே அவருக்கு அக்கறை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பிரச்சாரங்களும் செய்யறாங்க. என்னதான் இருந்தாலும் இது காரைக்குடியில மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது, எல்லா தொகுதியிலும் இதேதான். இன்னும் சொல்ல போனா பெரம்பூர் தொகுதியில நான் பார்த்தேங்க, எங்க தொகுதி அது, நான் பார்த்தேன். சவுந்தரராஜனா சவுந்தரபாண்டியனா ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரு வந்தார், வந்து பிரச்சாரம் செய்யறாரு, எங்க ஏரியால பிரச்சாரம் செய்யறாரு. பிரச்சாரம் செஞ்சு அங்க நின்று கவனிக்கிறதுக்கு ஒரு பொதுமக்கள் இல்ல, கட்சிக்காரங்க தான் நிக்கிறாங்க. கட்சிக்காரங்க கூட வெயில் தாக்கம் இல்லாம போயிட்டு நிழல்ல போயிட்டு ஒதுங்கி என்ன பண்றான், ஜூஸ் வாங்கி குடிச்சுன்னு இருக்கான். இதெல்லாம் நான் பார்த்தது. ஸோ அங்க அவரு சொல்றாரு, விஜய் இதெல்லாம் வந்தா இது செய்வார் அது செய்வார்னா, அதெல்லாம் சொல்லல. திமுக மேல என்னென்ன பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டணுமோ அதை தான் சாட்டின்னு இருக்காங்க கண்டி. மற்றபடி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை, மக்களுக்கு நலத்திட்டங்களை இவங்க அறிவிக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, விஜய் வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு அப்படின்னா போற இடத்துல பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு வர்றாரு. அட்லீஸ்ட் இவர் என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ வச்சுனா போடலாங்க. எல்லா விஷயத்துக்கும் வீடியோ போட்டுருக்காரு, கரூர் விஷயத்துக்கு கூட வீடியோ போட்டார். அது மாதிரி விஜய் ஒரு வீடியோ பேசி பிரச்சாரத்துல தலைவர்கள் பேசி எவ்வளவு, இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு வண்டியில எல்இடி டிவி வச்சு அங்கங்க பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மக்கள் கூடுற இடத்துலலாம் அந்த வண்டியை போய் நிப்பாட்டி தலைவர்கள் பேசுவாங்க, மக்கள் கிட்ட பிரச்சாரங்களை பேசுவாங்க. எங்க அரசு இது மாதிரி செஞ்சிருக்கு, இது மாதிரிலாம் நாங்க பண்ண போறோம், அடுத்தது இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இதெல்லாம் செய்யணும். எதிர்கட்சிகள் இல்லைங்க இந்த நாங்க வந்தா இதெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்யறோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ விஜய் அப்படி பேசியாவது பிரச்சாரத்தை வந்து வண்டியா என்ன பண்ணலாம், அனுப்பி விடலாம். அதெல்லாம் அனுப்பவே இல்லை. இவங்க பிரச்சாரத்தை விஜய் பாட்டு போட்டு விட்டுறாங்க, அந்த கட்சி பாட்டை போட்டு விட்டுறாங்க. இந்த கட்சி பாட்டு போட்டு விட்டா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா சார்? போடுவாங்க. இந்த அண்டு செந்தல் தற்கொலைகள்லாம் இருக்குல்ல, இதுங்கெல்லாம் வந்து போடாமலாம் இருக்காது, போடுவாங்க.
ஆனா ஒரு பொதுமக்களை நீங்க கவரணும், மாற்று கட்சியில வந்து நீங்க கவரணும், மாற்று கட்சியோட ஓட்டுகள் உங்க பக்கம் வரணும்னா விஜய் வந்து பேசணும். விஜய் வந்து நேரடியாவும் பேசுறதுக்கு அவரு டைம் இல்ல, திரையில பேசுறதுக்கும் வீடியோ இல்ல அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. வெறும் பாட்டு போட்டாவே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இததான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா தொகுதியிலும் இருக்கு. சோ இப்போ விஜய் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தவே தெரியலையா, இல்ல பயன்படுத்த மாட்டேங்கிறாரா, என்ன விஷயம் தெரியல. எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செஞ்சுட்டு வராரு. ஆனா இங்க ஒவ்வொரு வேட்பாளர்களும் விஜய் இருந்தா இங்க கூட்டம் கூடுறாங்க. உண்மையிலேயே சொல்றாங்க, விஜய் வந்தாதாங்க கூட்டம். மற்றபடி புஷ்யானந்தத்துக்கு கூட்டம் வந்துதா, ஆதவர்ஜனா கூட்டம், கட்சிக்காரங்க வருவாங்க, பொதுமக்கள் வந்தாங்களா, மற்ற கட்சியினர் வந்தாங்களா, கிடையவே கிடையாது. அப்படி இன்னும் சொல்ல போனா ஒரு தொகுதியில தாவேக்கா ஓட்டு கேட்டுன்னு போயிட்டு இருக்கு, விசில் அடிச்சு ஒருத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. நான் மாற்று கட்சி ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னா போயிடணும். விசில் அடிச்சு அவங்களை வெறுப்பேத்தி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம நீங்க பண்ணணும் அப்படி. இவங்களுக்கு என்னன்னா வெறுப்பேத்துன்ற ஒரு துணியில போறாங்களா, இல்ல வேட்பாளர்களை கவர்ந்து வாக்கு சேகரிக்க போறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா செயல்படுறாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுல இன்னைக்கு இவங்களுக்கு தோல்வி பயம் அதிகமாயிருச்சு. இதுதான் ஒரு காரணமே. இப்போ காரைக்குடியில பிரபுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல ஓட்டு வாங்குவாரு, அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னா எதுக்கு நீங்க சுயேட்சை வேட்பாளர்கள்கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கணும்? உங்களுக்கு செய்ய வேண்டியது நாங்க செஞ்சிடும், உங்க ஓட்டை வந்து அப்படியே எங்க பக்கம் திருப்பி விடுங்க, நீங்க எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு பண்ணணும்? கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு தான் ஆதரவு இருக்குல்ல, மெஜாரிட்டியில் வின் பண்ணுவீங்கல்ல, போங்க போய் வின் பண்ணுங்க. எதுக்குங்கன்னா இவங்களுக்கு தோல்வி பயந்துருச்சு. ரேட்டு பேசுறாங்க சார், பேரம் பேசுறாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள்கிட்ட பேரம் பேசுறாங்க. இதுவே ஒரு தேர்தல் விதிகளுக்கு மாறானது. ஆனா இவங்க மேல வழக்கு தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியவே இல்லை. தேர்தல் ஆணையம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது வந்து தேர்தல் விதிகளுக்கு புறமானது. ஒரு சுயேட்சை வேட்பாளர்கிட்ட பேரம் பேசுறாங்க. நீங்க தேர்தலில் நிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ வேலை செய்யறீங்களோ அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. பிரபுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வர வாக்க அப்படியே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு, இல்லைங்க போன வாட்டி நான் திமுக வேட்பாளர் எதிர்த்து ஒரு வாக்கு கணிசமான வாக்கு வாங்கியிருந்தேன், இந்த தடவை எனக்கு இன்னும் உற்சாகப்படுத்தி என்ன பண்ணீங்க நிக்க வச்சிருக்காங்க, நான் இன்னும் அதிகப்படி நான் வாக்கு வாங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துட்டாரு. இல்லைங்க அப்படி நீங்க செஞ்சிடாதீங்க, அந்த வாக்கு அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடுங்க, டிவிக்கு திருப்பி விடுங்க, உங்களுக்கு வர வாக்கெல்லாம் அப்படியே திருப்பி விடுங்க. எப்படி மக்கள் நான் முட்டாள் நினைச்சிட்டீங்களா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இது பண்ணுண்டு? ஏங்க பிரபு மேல ஏற்கனவே பழைய குளறுபடிகள்லாம் இந்த ஊர்ல பல பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது பிரபுவுக்கு அதிகப்படியான அவர் சொல்றாரு 1000 வாக்குகள் தான் வித்தியாசத்தை ஜெயிப்பனா, ஜெயிச்சுட்டு போங்க யார் வேணாம்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தோல்வி பயம் இவங்களுக்கு வந்ததுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க காரைக்குடி தாவேக்காவினர் அப்படின்னு. ஏன்னா இது வேட்பாளருடைய நாலேஜ் இல்லாமல செஞ்சிருக்க மாட்டாங்க. வேட்பாளரே சொல்லி என்ன பண்ணிருப்பாரு செஞ்சிருப்பாரு. இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நாளை பின்ன தப்பிக்கலாம்ல. இப்ப உஞ்சனை ராமசாமி தான் மாட்டுவாரு. ஏன்னா நான் பேசலைங்க, அவர் பேசினாருங்க ஈஸியா கை கட்டி என்ன பண்ணுவாரு, பிரபு என்ன பண்ணிடுவாரு, விலகிடுவாரு. இதுதான் டிவிக்கோட வெக்கக்கேடான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு வெக்கம் கட்டு இவங்க வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை பேக் அடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு தோல்வி பயம் வந்திருக்கணும், எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இவருக்கு வரவேற்பு இல்லாம இருந்திருக்கணும். ஸோ அதனுடைய பயம்தான் இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க, செட்டில்மெண்ட் பேசுறாங்க, வியாபாரம் பேசுறாங்க. நீங்க வந்து விலகிக்குங்க, உங்க வாக்கு எங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க, உங்களை வந்து விலகலாம் சொல்லல, எங்களுக்காக வேலை செய்யுங்க, எங்களுக்காக வாக்கு கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சிடறேன். இதுல வேற ஒருத்தர் பேசுவாராம், அவர் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் பிஸியா இருக்குங்க, வண்டி ஓட்டுறேன், நான் அப்புறமேட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயேட்சை வேட்பாளர்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஒட்டுமொத்தமா டிவிகேவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. தேர்தல் தேதி நெருங்க 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 இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால இந்த பயத்தினால ஒவ்வொரு கட்சிகளிடையே இது வியாபாரம் பேசுறாங்க. தேர்தல் ஆணையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.